ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போனேன். மக்கள் யாருமே வாங்கல. காய்கறி போட்டு கடையை விட்டேன். காசு எதுவுமே தேவை. சரி ஃப்ளாட் போட்டு விட்டுலாம் நினைச்சா வேலை மனசு கேட்காது. 1 மணி பழகுன பண்ணேன். வெறும் தோணல. வேறு சிந்தி உழைச்சதெல்லாம் வீணா போகுதுன்னு தோணுச்சு. அன்னைக்கு மிதிச்சு வானத்தை அண்ணாந்து பார்த்தா மழையும் லேசா தூரிச்சு. அதான் என் மண்ணில் பார்த்து கஷ்டத்தை பார்த்து வாங்கணும் கண்ணீர் சிந்துச்சு. வருஷம் விவசாயிகளுக்கு வயது மட்டும் போட்டுட்டே இருந்துச்சு. நாளைக்கு எதுவும் நல்லது நடக்குங்க, நாளைக்கு எதோ நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையில ஒரு நாளும் வந்துட்டே இருந்துச்சு. இது ஒரு எங்களை மாதிரி விவசாயிகளோட கண்ணீர் கதை. அது நாட்டின் போது ஆமாங்க, ஒரு நாட்டின் போது விவசாயம் சேர்த்துல எங்க மாதிரி விவசாயம் சேர்த்து காலத்தில் எல்லாம் சொத்தை கை வைக்க முடியும். உயிர் விதைப்பது கடும் என்றால் உருவாடை விதை நான் இன்னொரு கடவுளை ஊருக்கு உணவளிக்கும்னா எல்லாருக்கும் அடிமை இல்லை. உலகில் எந்த ஒரு தொழிலுக்கும் இப்படி ஒரு பெருமை இல்லை. நிலங்கள் வீடுகளாயின, களங்கள் காடுகளாயின, விவசாயம் விண்ணோடு போகிறான், விவசாயம் மண்ணோடு போகிறது. உண்மைக்காக பிச்சை நீ உணவுக்காக பிச்சைக்கு போகிறோம். நீ எத்தனை ஆண்டுகளோ பல கிராமங்களில் பழைய காணும், பல இடங்களில் கிராமங்களே காணும். யாரையும் கைவிட தாயான வேலை யாரும் கைவிடப்பட்ட செய்யலாம். சிற்பங்கள் விட்ட கோவிலுக்கே சிறப்பில்லை, சிப்பிகள் விட்ட கோவிலுக்கே சிறப்பில்லை. அது போல விவசாயம் விட்ட உணவிற்கே வழி இல்லை. உலக உயிர் வாழ